வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் ஏரியா அண்டு வால்யூம் அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத. ரெண்டாவது இருக்கிறது மில்லிமீட்டரில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படின்னா இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படின்றது 60 மில்லிமீட்டர். ஓகேவா? சரி, இப்போ கோளத்தினுடைய கன அளவு பார்க்கணும். ஸோ கோளத்தினுடைய கன அளவு 4/3 பை ஆர் கியூப். சரியா? ரைட்டு. இப்போ இன்னொன்று இது 6 சென்டிமீட்டர், அதாவது 60 மில்லிமீட்டர் கோள வடிவத்தினுடைய கன அளவு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 6 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 மில்லிமீட்டர். அப்போ இதனுடைய கன அளவும் அதே தான், 4/3 பை ஆர் கியூப். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர் அப்படின்றது விட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் ஆரம் வேணும் அப்படின்னா அதில் பாதி. அப்போ 6 மில்லிமீட்டர் அப்படின்றது டயாமீட்ரு. அப்போ அதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 3 மில்லிமீட்டர் அப்படின்றது தான் ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல 6க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 3 போடணும். இந்த இடத்துல ரேடியஸுக்கு பதிலாக நீங்கள் 60 போடணும். சரி, இப்போ இந்த கன அளவால் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? ஆர் கியூப் பதில் இந்த இடத்துல 60 பெருக்கல் 60 பெருக்கல் 60 டிவைடட் பை இங்கே வரும்போது 4/3 பை இங்கே 3 மில்லிமீட்டர், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ இந்த 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகிடும். ஓகேவா? சரி, அப்போ 60 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு 20. அடுத்த ஒரு 60 3ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 20. அடுத்தது 60 ஒரு 3ஆல் வகுத்தீங்கன்னா 20. ஓகேவா? அப்போ 20 பெருக்கல் 20 பெருக்கல் 20 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2 2 4 4 2 8 இல்லையா? ஸோ அப்போ 8000. அப்போ 8000 அந்த சிறிய கோள வடிவ குண்டுகள் நாம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ ஆன்சர் 8000. ஓகேவா? ரைட். ஸோ இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு விடைகள் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.